ரவி, புதுச்சேரி சட்டசபை காலை 9 மணிக்கு கூடியது. நிதித்துறை பொறுப்பேற்க ரங்கசாமி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடிக்கு பேரவையில் வாழ்த்து தெரிவித்த ரங்கசாமி 12,700 கோடிக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாரு. இதுல உள்நாட்டு நிதியாக வருவாயாக 6,914 கோடியும், மத்திய அரசின் கொடையாக 3,268 கோடியும், நிதி பற்றாக்குறையாக 2,066 கோடி கடன் வாங்கிக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறதாக பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மானிய விலையில் கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் வழங்க முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. காரைக்கால் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும், பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும் என்றும், இலவச அரிசி மானிய விலையில் வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக சேவை இணைய வழியிலிருந்து செயல்படுத்தப்படும். அதாவது பெயர் சேர்த்தல், நீக்குதல், ரேஷன் கார்டு வழங்குதல், விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் இணைய வழியில் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மடுகரையில 15 கோடி மதிப்பில் முன்மாதிரியான கலை கல்லூரி அமைக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் 1 கோடி செலவில் ஹாக்கி திடல் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. மீன்பிடி தடைக்காலம் 6,500 ரூபாயிலிருந்து 8,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மழைக்கால நிவாரண தொகையாக 3,000 6,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் ஆயுஷ் மருத்துவ பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஎஃப்டி திடல் கிட்ட ரயில்வே மேம்பாலம் அமைக்க 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த ஆண்டு பணி தொடங்கும் என்று சொல்லியிருக்காங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்ட பேரவைக்குள் போகும் முன்பாகவே முதலமைச்சர் சம்பந்தமாக ஒரு செய்தியாளர் சந்திச்சாங்க. அப்பொழுது நிதி ஆய்வு கூட்டத்திலிருந்து முதலமைச்சர் கலந்துக்கல. அதே போல மத்திய அரசு கூட்டக்கூடிய அந்த கூட்டத்திலையும் பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிப்பதாகவும், கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிதி எப்படி புதுச்சேரிக்கு அதிக நிதி வழங்கப்படுவார்ட்டும், நிதிஷ்குமார் அவங்க எல்லாம் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு அதிக நிதி வழங்குவதாகவும், அதனால பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொகுதியை புறக்கணிப்பதாகவும், முதலமைச்சர் வேண்டும் என்றே பாரதிய ஜனதாவுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக செயல்படுவதாகவும், இது வருத்தத்தை அளிப்பதாகவும் கல்யாண சுந்தர் தெரிவிச்சிருக்கார். ரவி.